இல்ல திமுக பண்ணது வந்து ஒரு பணியார்த்தனத்தின் உச்சம். என்னன்னா அந்த கட்சி பேர் சொல்ல மாட்டோம். அந்த ஒரு நடிகர் கட்சி நடிகர் கட்சி ஸ்டாலின் அப்படிதான் கேட்பாராம். என்ன நடிகர் கட்சி இல்ல அவராவது முதலமைச்சர் அவர் அனுபவத்துக்கு கேட்கறாருன்னு விட்டுருங்க. இரண்டாம் கட்ட தலைவரே அந்த ஆட்டிடியூட் தான் காட்டுறது. அந்த நடிகர் கட்சி அவரெல்லாம் ஒரு கட்சி நடத்துறாராமே அந்த கட்சி. அப்புறம் வந்து ஒரு ஏதோ ஒரு பேர்ல ஒரு கட்சி நடத்துறாங்களா, அது என்ன பேருப்பா, அது பிரஸ் மீட்ல நக்கல் பண்றது. இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க, இதுல என்ன காமெடினா விஜய் அரசியலை நோக்கி பேசுறாங்கல்ல, அவங்களையும் சிறுமைப்படுத்த வச்சுட்டாங்க கட்சியில. விஜய் அரசியல் வந்து பேசுறவங்க, விஜய் அரசியலுக்கு கவுண்டர் கொடுக்குற ஆட்களை என்ன பண்ணாங்கன்னா, அவங்களையும் வந்து அங்க வந்து என்ன, இந்த பசங்களாம் விஜய் அரசியல் பேசுற பசங்கப்பா, இவங்க நம்ம கவுண்டர் கொடுக்கக்கூடாது, இவங்க மேடையில் ஏற்றக்கூடாது. இப்படி அங்க ஒரு தீண்டாமை இருந்துச்சு திமுகவில். நேரடியா நானே பாதிக்கப்பட்டேன்னு சொல்றேனே, அதான் சொல்றேன். நானே பாதிக்கப்பட்டேன்னு சொல்றேன். அவனை கூப்பிடாதீங்க. யாரு திமுக ஆதரவாக நம்ம பேச போறோம்னு தெரியும் ஓரளவுக்கு. திமுக இருக்க ஆட்கள் என்ன பண்ணுவானுங்க, அவன் கூப்பிடாங்க, அவன் விஜய் அரசியல் பேசுற பையன். நம்புவீங்களா யாராவது? இதெல்லாம் நடந்துச்சு. உங்களுக்கு ஒரு பேரே வச்சிருந்தாங்க திமுக, சொம்புன்னு வச்சிருந்தாங்க. ஆனா திமுகக்குள்ள நம்ம ஒதுக்கி வச்சிருந்தாங்க. கூப்பிடாதீங்க. எத்தனை நிகழ்ச்சி இருக்கு அவர் வந்தா நான் வர மாட்டேன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? தொலைக்காட்சி விவாதங்களுக்கு அவர் கூப்பிடாதீங்க. ஏன் நீங்க விஜய் சம்பந்தம் மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. அவங்களாம் சின்ன பசங்க, அரசியல் தெரியாதுங்க. விஜய் பத்தி பேசுற இடத்துல நம்ம உட்காரக்கூடாதுங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவேன், 5 வருஷம் நீ சொல்லித்தான். ஆமா 5 வருஷம் எதிர்த்து அரசியல் படித்தான். ஒரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு ஒரு பிரஸ் மீட்ல அவர் உடல் மொழி எப்படி இருந்துச்சு? யாரு ஆராசா நேத்து உட்காந்து நீ பேசுறீங்க, பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுல. நானே கேட்கிறேன், அவங்க கட்சியில் ஆர்எஸ் பறையை தவிர யாரே கிடையாதா? வேற ஆளே கிடையாதா? எத்தனை பேர் இருக்காங்க? விஜய்க்கு பதில் சொல்றதா? அது எப்படி சொல்றாங்க, விஜய் பேசி 2 நாள் கழிச்சு முடிஞ்ச பிறகு தூங்கி எந்திரிச்சு சாயங்காலம் போல டிஃபன் சாப்பிட்டு வந்து அப்படியே சேர்ல உட்காந்துக்கிட்டு அது அப்படியே அடுக்கு மொழி பழைய வரலாறுகள் பேசுறது, புள்ளி விவரம் பேசுறது யாருக்கு வேணும்? இன்னைக்கு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா அதே ஸ்பீடோட சொல்றது கொண்ட கட்சியில் இளைஞர்களே கிடையாதா? யங்ஸ்டர்ஸ் யாருமே இல்லையா? இதுக்கு உதயநிதியை பற்றி கொடுத்துருக்கலாமே. உதயநிதி நல்லா பேசுறாரு, கொடுத்துருக்கலாமே. ஏன்னா உதயநிதியே அங்க வர முடியாது. என்ன சட்டமன்றத்தில் பேசுறாங்க உதயநிதி, எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ரொம்ப ஆணித்தரமா பேசுறாரு. உதயநிதி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை உட்கார வச்சுக்கிட்டு, விஜய் உட்கார வச்சுக்கிட்டு பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு வந்தோடனே அன்னைக்கு அந்த செய்தி பூரா சோசியல் மீடியாவிலாம் உதயநிதி பேசின விஷயங்கள் பரபரப்பாக போய்கிட்டே இருக்கு. அன்னைக்கு முழுவதும் அதான் அன்னைக்கு ஹாட் நியூஸ். என்ன பண்றாரு முன்னாள் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர், ஐயோ உதயநிதி பேர் போது நான் எதுக்கு இருக்கேன், நான் ஒரு அறிக்கை கொடு, பையன் பேர் வந்து வந்துடக்கூடாது, நானும் இருக்கிறேன்னு சாயங்காலம் இவரு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அது 2 குலாப்ஸ் ஆகி உதயநிதி பேசின பேச்சு சாயங்காலம் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே ராத்திரி விஜய் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. பதில் சொல்லணும்னா விஜயோட பேச்சு வந்துருச்சு. அப்ப ஒரு நரேஷனை கூட உங்களால செட் பண்ண முடியலையா? ஒரு யங்ஸ்டர், ஒரு உதயநிதி வர உதய் விஜய்ங்கிற சட்டமன்றம் வந்து ஒரு ஜாலியா போகுது.